பொழுது அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும். மூன்றாவது, உத்தமத்திலே உங்களை தாங்குகிறார். உத்தமமாய் நடப்பது என்று சொல்வது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது நோவா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்கி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டான். அப்படியாக கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்றினது தன்னுடைய கரத்தினான். இரண்டாவது உத்தமம் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவது. யோபு உத்தமமாய் இருந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் யோபுவுக்கு அந்த பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் சோதனையிலும் அவனை தப்புவித்து முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்துக் கொடு.